ஊட்டி, கொடைக்கானல் செல்வோருக்கு இன்று முதல் ஜூன் மாதம் 30ஆம் தேதி வரை பாஸ் கட்டாயம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் ஊட்டி, திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் ஆகிய இடங்களுக்கு வரும் சுற்றுலா பயணியர் எண்ணிக்கையை கட்டுப்படுத்தவும், சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் விதமாகவும் சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி கடந்த ஆண்டு மே 7ஆம் தேதி முதல் பாஸ் கட்டாயமாக்கப்பட்டது. அதில் உள்ளூர் வாகனங்களுக்கு விலக்களிக்கப்பட்டது. இந்நிலையில் உயர்நீதிமன்றத்தின் கடந்த மாத உத்தரவின்படி இன்று முதல் ஜூன் 30ஆம் தேதி வரை பாஸ் நடைமுறை அமல்படுத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரியில் வார நாட்களில் 6000 வாகனங்களும், வார இறுதி நாட்களில் 8000 வாகனங்களும், கொடைக்கானலில் வார நாட்களில் 4000 வாகனங்கள், வார இறுதி நாட்களில் 6000 வாகனங்கள் அனுமதிக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மதுரையில் 2 கொலை உட்பட 20 வழக்குகளில் தொடர்புடைய ரவுடி சுபாஷ் சந்திரபோஸ் போலீசாரை வெட்டியதோடு இன்ஸ்பெக்டர் மீது கள்ளத்துப்பாக்கியாலும் சுட்டுள்ளார். தற்காப்பிற்காக இன்ஸ்பெக்டர் சுட்டதில் ரவுடி உயிரிழந்துள்ளார். மதுரை காமராஜர்புரத்தைச் சேர்ந்த சுபாஷ் சந்திரபோஸ் வெள்ளைக்காளியின் கூட்டாளி ஆவார். இவர் திமுக பிரமுகர் கே குருசாமி தரப்பைச் சேர்ந்த முனியசாமியை கொலை செய்வதற்கு பதிலாக ஆள் மாற்றி ரேஷன் கடை முனியசாமியை கொலை செய்தது, தல்லாகுளம் பகுதியில் நடந்த கொலை வழக்கு, 2 கஞ்சா வழக்கு, வழிப்பறி, கொள்ளை உட்பட 16 வழக்குகள் தென் மாவட்டங்களில் இவர் மீது உள்ளன. சமீபத்தில் திண்டுக்கல் மாவட்டம் அம்மை நாயக்கனூர் டோல்கேட் அருகில் 48 பவுன் நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட வழக்கில் கைதாகி தூத்துக்குடி பேரூரணி சிறையில் அடைக்கப்பட்டார். மார்ச் 19ஆம் தேதி ஜாமீனில் வந்த இவரை மதுரை நகர் போலீசார் பிடிவாரண்ட் வழக்கில் தேடி வந்தனர். இந்நிலையில் நேற்று மாலை 6 மணி அளவில் செக் போஸ்டில் கார் ஒன்றை போலீசார் சோதனையிட நிறுத்தினர். அப்போது கார் நிற்காமல் சென்றுள்ளது. போலீசார் அலர்ட் செய்யப்பட்டு பெருங்குடி பகுதியிலும் கார் நிறுத்தாமல் ரிங் ரோட்டில் சென்றது. ஜெய்ஹிந்துபுரம் இன்ஸ்பெக்டர் பூமிநாதன் தலைமையிலான 2 போலீசார் பின்தொடர்ந்து சென்று காரை மடக்கினர். அதில் இருந்த சுபாஷ் சந்திர போஸை பிடிக்க முயன்ற போது வாளால் 2 போலீசாரை வெட்டியுள்ளார். இன்ஸ்பெக்டரை நோக்கி துப்பாக்கியால் சுட்டதில் அதிர்ஷ்டவசமாக அவர் உயிர் தப்பினார். தற்காப்பிற்காக தொடர்ந்து அவர் மீது இன்ஸ்பெக்டர் சுட்டதில் சுபாஷ் சந்திர போஸ் உயிரிழந்துள்ளார். பண மோசடி தொடர்பாக டாஸ்மாக் நிறுவனத்தில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியதற்கு எதிராக தமிழக அரசு தாக்கல் செய்த வழக்குகள் நீதிபதி SM சுப்பிரமணியன் தலைமையிலான அமர்வு முன்பு இன்று விசாரணைக்கு பட்டியலிடப்பட்டுள்ளது. விழுப்புரம் மேல்பாதி திரௌபதி அம்மன் கோவில் இன்னும் 1 வாரத்தில் திறக்கப்பட உள்ளதாக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் மேல்பாதி திரௌபதி அம்மன் திருக்கோவிலுக்குள் சென்று வழிபாடு செய்வது தொடர்பாக 2 சமுதாய மக்களிடையே ஏற்பட்ட மோதல் காரணமாக கடந்த 7/6/2023 வருவாய்த்துறையினரால் கோவில் பூட்டி சீல் வைக்கப்பட்டது. கர்நாடக மாநிலம் தாவணகெரேவில் உள்ள தேசியமயமாக்கப்பட்ட வங்கி ஒன்றில் 13 கோடி ரூபாய் மதிப்பிலான 17 கிலோ தங்க நகைகளை கொள்ளையடித்த 6 பேரை அம்மாநில போலீசார் கைது செய்துள்ளனர். இவர்களில் 3 தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள். சென்னை அண்ணா நகரில் உள்ள பிரபல வணிக வளாகத்தில் வாகனங்களை நிறுத்த கட்டணம் வசூலிக்க கூடாது என சென்னை மாவட்ட நுகர்வோர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அண்ணா நகரில் உள்ள வணிக வளாகத்தில் வாகனங்கள் நிறுத்த முதல் 1 மணி நேரத்திற்கு 50 ரூபாயும், அடுத்தடுத்த ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் தலா 30 ரூபாயும் கட்டணம் வசூலிக்கப்படுவதை எதிர்த்து சென்னை கொசப்பேட்டையைச் சேர்ந்த அருண்குமார் என்பவர் சென்னை வடக்கு மாவட்ட நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தில் புகார் மனு தாக்கல் செய்திருந்தார். புகார் மனு தாக்கல் செய்திருந்தது குறிப்பிடத்தக்கது. காஞ்சிபுரம் மாவட்டம் பழைய சீவரம், கள்ளபிரான்புரம் ஆகிய பகுதி யார்டுகளில் உள்ள பறிமுதல் செய்யப்பட்ட ஆற்று மணலை இணைய முறை ஏலத்தில் விற்பனை செய்ய தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் கோரிக்கை விடுத்துள்ளார். பிரதமர் மோடி தமிழகத்திற்கு ஏப்ரல் 6ஆம் தேதி வருகை தரும்போது காங்கிரஸ் சார்பில் மாவட்ட தலைநகரங்களில் கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்று அக்கட்சியின் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை அறிவித்துள்ளார். மத்தியில் பிரதமர் மோடி தலைமையிலான பாஜக அரசு பொறுப்பேற்றதிலிருந்தே தமிழகத்தையும் தமிழர்களையும் ஜனநாயக விரோத செயல்கள் மூலம் வஞ்சித்து வருகிறது. ஹிந்தி திணிப்பு, மும்மொழிக் கொள்கை, தமிழகத்திற்கு பேரிடர் நிதி ஒதுக்காதது, பள்ளிக்கல்விக்கு நிதி வழங்காதது, நீட் தேர்விலிருந்து விலக்கு அளிக்காதது, மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தை முடக்குவது என பல்வேறு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகிறது. இந்நிலையில் தமிழகத்திற்கு ஏப்ரல் 6ஆம் தேதி வருகை தரும் பிரதமர் மோடியை கண்டித்து அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் மாவட்ட தலைவர்கள் தலைமையில் கருப்பு கொடி ஏந்தி ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்றும் சென்னையில் எனது தலைமையில் போராட்டம் நடைபெறும் என்றும் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார்.
மியான்மரில் நிலநடுக்கத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 2056ஆக உயர்ந்துள்ளது. இந்த ஆண்டுக்குள் பாகிஸ்தானில் தங்கியிருக்கும் சுமார் 30 லட்சம் ஆப்கன் அகதிகளை வெளியேற்ற அந்நாட்டு அரசு திட்டமிட்டுள்ளது. நிதி முறைகேடு வழக்கில் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டதால் பிரான்சின் தீவிர வலதுசாரி கட்சியான தேசியவாத பேரணி கட்சியின் முக்கிய தலைவர் மரின் லெபென் தேர்தல்களில் போட்டியிடுவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. பொதுத் தேர்வு மையங்களுக்கான எழுது பொருட்கள் செலவின தொகையை 5000 ரூபாயாக உயர்த்தி வழங்க கல்வித்துறை அதிகாரிகள் வலியுறுத்தியுள்ளனர். மையத்தில் 250க்கும் மேற்பட்ட மாணவர்கள் தேர்வு எழுதுவதாக இருந்தால் எழுது பொருட்கள் செலவினங்களுக்காக 2400 ரூபாயும், 250க்கும் குறைவான மாணவர்கள் இருந்தால் 1400 ரூபாயும் வழங்கப்படுகிறது.